கஷ்டப்பாடு பிடிச்சி ஒரு வியாபாரியும் எடுக்கல. என்ன செய்யறது? ஏலாக்கூடியதாக கருவாடாக்கணும், இல்லாததான் இப்போ இல்லை. கடல் எல்லாரும் எடுக்கல. எல்லாரும் அடிச்சு போட்டு பார்த்தது கருவாட்டுக்கு வேண்டாம், மழை காட்டாம், மழை வந்து வேண்டாம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் தான் உங்களை கேபிளை விட்டு மீனவர்களிலிருந்து அஜித். இந்த காணொலி எது சம்மந்தமாக சொன்னால், நாங்கள் நேற்றைய தினம் என்னுடைய சேனலில் ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்துள்ளேன். இதுதான் அந்த வீடியோ. இந்த வீடியோவின் லிங்க் நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் தேவையான போய் பாருங்கள். உண்மையிலேயே நாங்கள் கடலுக்குள்ள கஷ்டத்தில் போய் மீன் பிடிச்சி கொண்டு வந்து கரையை கொண்டு வந்தாலும் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டு வந்த மீனுக்குரிய பெருமதி எங்களோட சந்தையில் எங்களுக்கு கிடைக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். 3 மணி நேரமாக நாங்கள் எங்களுடைய மீன்களை கொண்டு சந்தையில் வைத்தும் ஒரு நுகர்வோர்கள் கூட எங்கள்கிட்ட மீன் வாங்க முன்வரையில். வளமையை விடவே இன்றைக்கு நுகர்வோர் கொஞ்சம் குறைவாக இருந்த காரணத்தால் தான் எங்களுடைய மீன் விற்பனை செய்யாமல் இருந்தது. உண்மையிலேயே நுகர்வோர் கொஞ்சம் அதிகமாக எங்களோட சந்தையை நோக்கி வந்திருந்தால் எங்களுடைய மீன் இன்னும் கொஞ்சம் கூட வித்திருப்போம். 3 மணி நேரமாக ரோட்டில் கிடந்த மீனை யாருமே வாங்க முன்வராதால் வேறு வழி இல்லாமல் அன்றைய தினம் காலநிலை குழப்பம் காரணமாக கருவாடு கூட போட முடியாமல் போட்டு எங்களால் விற்று கொண்டு வந்த மீன் யாவுமே கண்ணுக்கு முன்னால் இப்படி இருக்கிறத பார்த்து மனமே இல்லாமல் மண்ணுக்குள்ளே புதைக்கிறத தவிர வேறு வழி இல்லாமல் மண்ணில் ஒரு பள்ளத்தை கிண்டி அதுக்குள்ளே மீன் எல்லாத்தையும் போட்டு மூடி விடுவோம்ன்ற முடிவுக்கு வந்தோம். உண்மையிலேயே நள்ளிரவு இரவாக கடலில் கண்முழித்து அவ்வளோ மீன்களையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு கரையை கொண்டு வந்து எவ்வளோ செலவழித்து எங்கள் இருவருடைய உழைப்பும் வீணா போனாலும் பரவாயில்லை என்று இங்கே பாருங்கோ, ஒரு மனம் உழைஞ்சி நாங்கள் அவ்வளோ மீனையும் எப்படி நாங்கள் இந்த கிழங்குகளை போடுறோம்ன்றதை நீங்கள் பாருங்கோ. ஏனப்பா கடலுக்கு ஓட்டிங்க கிணத்துக்கு வீட்டில் பற்றி தாக்குறீங்க? கஷ்டப்பாடு பிடிச்சி ஒரு வியாபாரியும் எடுக்கல. என்ன செய்யறது? ஏலாக்கூடியதாக கருவாடாக்கணும், இல்லாததான் இப்போ இல்லை. கடலில் ஓட்டும். எத்தனை உள்ள மீன் கிடையாதுமாப்பா? மீனோட 700-800 மீன் வேணும். ஒருத்தர் வந்து முன் இருந்து எடுக்கலையா? எல்லாரும் எடுக்கல. எல்லாரும் அடிச்சு போட்டு பார்த்தது கருவாட்டுக்கு வேண்டாம், மழை காட்டாம், மழை வந்து வேண்டாம். மற்றபடி என்ன இல்லை போயிருக்கு? மற்ற மழையில் படின்னு சொன்னால் கிலோ 150 போயிருக்கு. 700 மீன் கிட்ட இப்போ நீங்கள் கிடங்க தாட்டாச்சானே வச்சு தாக்குறோம். இல்லாது இல்லாது கடைசியில் நாங்கள் இந்த மீன்களில் அரைவாசியை கருவாடு போடுவோம்ன்ற கட்டத்தில் வந்து மழை என்றாலும் பரவாயில்ல கருவாடு போடுவோம்ன்ற இந்த தந்தையின் ஆலோசனைப்படி கருவாடு போட ஆரம்பித்தோம். 100% அளவு எங்களுடைய கருவாடு தப்பி வரும் என்று நம்பிக்கையில் நாங்கள் கருவாடை போட ஆரம்பித்தோம். வடிவாக பாருங்கள் அந்த கருவாடை நாங்கள் எப்படி காய விடுறோம் என்று. இந்த காணொலியை பார்க்கும் ஏழை மக்கள் யாராவது உங்களுடைய வீட்டுக்கு கருவாடு தேவைண்டா எங்களை தேடி வாங்குவோம். அது இது என்னுடைய தொலைபேசி நம்பரையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு கருவாடு இலவசமாகவே நாங்கள் தருவோம். தனியாமல் மண்ணில் புதைக்கப்பட இருந்த மீன்களை நாங்கள் கருவாடாக போட்டது உங்களுக்காகத்தான். கருவாடு தப்பி வந்திருக்கிறது. உங்களுக்கு தேவையான கருவாடு அவ்வளவு இலவசமாக வழங்கப்படும். தயவுசெய்து ஏழைகள் யாராவது மட்டும் உங்களுடைய கருவாடு வாங்கோ. பணம் எதுவும் இல்லாமல் இலவசமாக உங்களுக்கு கருவாடு வழங்கப்படும்.